வணக்கம். ராஜதந்திர மட்டத்தில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அனுகூலம் கிடைத்துள்ளது. ஒரு சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டெண்டரை இலங்கை ரத்து செய்து இந்தியாவிற்கு வழங்குகிறது என்பதை நம்புவதே ஒருவேளை சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் தற்போது அப்படி ஒன்று நடந்துள்ளது. சோலார் மின் உற்பத்தி சாதனங்களின் நிர்மாண பணி சீன நிறுவனத்திற்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தது. இப்போது அது ரத்து செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் மூலமாக ஆரம்பத்தில் நிதியுதவி பெற்ற அந்த திட்டம் சீனாவின் தலையீடு குறித்து இந்தியா கவலை தெரிவித்ததை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடைநிறுத்தப்பட்டது. இப்போது இந்திய அரசின் மானியமான $11 மில்லியன் மூலம் இந்த திட்டம் புத்துயிர் பெற்றுள்ளதாக இலங்கையின் எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த மறுசுழற்சி நிறுவனமான யூசோலார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கூறியுள்ளது. இது ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றிதான். காரணம், இது சீனாவிற்கு பெரும் பின்னடைவாக அமையும் ஒரு விஷயமாகும். முன்னதாக சீன உளவு கப்பல் இலங்கைக்கு வர அனுமதி கோரிய போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கை அனுமதிக்க கூடாது என்று இந்தியா கோரியதால் சீனாவுக்கு இலங்கை அனுமதி மறுத்தது பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தது சீனாவிற்கு. அதைத் தொடர்ந்து இப்போது இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உதவி இருதரப்பு கூட்டாண்மைக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அந்த குறிப்பில் கூறி இலங்கை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவின் தெற்கு கடற்கரையில் இருந்து மிக அருகாமையில் அமைந்துள்ள வடக்கு நகரமான ஜாஃப்னாவிற்கு அருகிலுள்ள ஒரு தீவில் இந்த திட்டம் நடைபெறுகிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரை இது மிக முக்கியமான பகுதி என்பதால் இந்தியா அதை எதிர்த்தது. அதை ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாட்டை இப்போது இலங்கையும் எடுத்துள்ளது. இது பொதுவாக இந்தியாவிற்கு கிடைத்த பெரும் ராஜதந்திர வெற்றி என்றும் சீனாவிற்கு பெரும் பின்னடைவு என்றும் வியாக்கியானிக்கப்படுகிறது.